இவங்க சம்பாதிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் கிட்ட நம்ம கிட்ட நீங்க சம்பாதிச்சுட்டு அத்தை கொடுக்குற ஜனங்களுக்கு இதை கொடுத்துட்டு என்ன பண்ண போற? எல்லா வரியும் ஏற்ற போற. என்னது? ஒரு வரி விடாத ஏற்ற போறீங்க. அந்த வரியெல்லாம் வந்து யாருக்கு கொடுப்ப? யாருடைய காசை கொடுக்குற? நம்மளுடைய காசை தான் நீ நம்மளுக்கு கொடுக்குற. திருப்பி அப்போ உங்கள் ஊர் பக்கம்லாம் யார் போட்டு போன மாதிரி இடம்? நம்ம ஊர் பக்கம்லாம் விஜய் தான். இதெல்லாம் யாரு கதைனாலும் சேர்த்தான், எந்த கதை எப்படி படம்னாலும் சேர்த்தான். பணம் கொடுத்தா கூட, பணம் கொடுத்தாலும் கூட 10,000 5,000 கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. எனக்கு இப்போ இன்னொரு விஷயம், அந்த ஆள் வந்து இப்போ பொண்டாட்டி பிடிச்சிருக்கிறான், இத்தை பண்ணுறான் அத்தை பண்ணுறான்னுட்டு அது ஒரு பிரபாகரம் பண்ணாங்க. அது அது வந்து வேலைக்கு ஆகலை. இப்போ இல்லை டிஎம்கேவில் வந்து ஒரே பொண்டாட்டி உள்ளவன் எத்தனை பேர் இருக்கிறான்? 3 பொண்டாட்டி ஒரு 100 மேலே இருக்கும். ஒரு அவனுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. கோயில்லேயே அறிவிப்பு கொடுத்துருவோம். நீ இங்கெல்லாம் கத்தின்னு கிடக்கிற, கோயிலில் ஒரே அறிவிப்பு தான். இது மாதிரி விஷயம் நம்ம ஆள் கிறிஸ்டின்ல ஒரு ஆள் அது நிற்கிறான். அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானா தெரியாது, அவனுக்கு ஓட்டை போடுவோம். அது ஜனட பார்த்து அதான் உண்மை. உதயநிதி வந்து நான் கிறிஸ்டின் முன்னாடி கிறிஸ்டின் சொல்றாரு. எனக்கா கிறிஸ்டின்ல வந்து ஆளு கட்சிக்கு வர ஆள் அவன் ஒருத்தன் தான். அவன் துணிஞ்சு வரான். அவன் வந்து கோடி ரூபாய் வச்சுருக்கிறான். அவன் படத்தில் நடிச்சு உள்ள போற இல்லையா, அவனுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. கோயில்லேயே அறிவிப்பு கொடுத்துருவோம். நீ இங்கெல்லாம் கத்தின்னு கிடக்கிற, கோயிலில் ஒரே அறிவிப்பு தான். இது மாதிரி விஷயம் நம்ம ஆள் கிறிஸ்டின்ல ஒரு ஆள் அது நிற்கிறான். அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானா தெரியாது, அவனுக்கு ஓட்டை போடுவோம். அது ஜனட பார்த்து விஷயத்துக்கு ஐயா, கிறிஸ்டின் வந்து தலையிட்டுட்டாக்கா நீ நல்லவரோ கெட்டவரோ அவனை நம்பி செட்டில் பண்ணிடுவாங்க. அதான் ஒரே சர்ச்சில் இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டோம்னாக்கா மாறவே மாட்டாங்க. சர்ச்சில் ரோமன் கத்தோலிக்கு சிஎஸ்ஐ எல்லாமே இருக்குது. ஆனாலும் ரோமன் கத்தோலிக்கு சொல்றத எங்க அந்த 2 எல்லா திருச்சபை எங்களை கேட்கும், எங்க பேச்சு கேட்பாங்க. ஆமாம், அதில் வேண்டி நீங்க ஒன்றும் இது பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் ஐயா, அவன் எந்த கேஸ்டா இருந்தாலும் சரிதான். அவன் சைக்கிளியா இருக்கலாம், அவன் அண்ணானா இருக்கலாம், அப்டனா இருக்கலாம், எந்த கேஸ்ட்னா இருக்கலாம். செருப்புக்கு நான் கேத்து போட்டோமா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணி இருந்தா முடியாப்பா இல்லைங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த செருப்பு இருக்குது. இப்போ நீ வந்து என்னை நம்பிட்டியா, உன்னை நான் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் நாங்கள் நடக்கவே மாட்டோம். அந்த நம்பிக்கையின் படி தான் நடக்கும். நீ வந்து கிறிஸ்டின்லேயே வந்து உடையார் கிறிஸ்டின்ங்கிறாங்க, நம்ம ஆதி திராவிட கிறிஸ்டின் இருக்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறது கிடையாது. ஆதி திராவிட கிறிஸ்டின் இருக்கிறாங்க, இவங்க வன்னிய கிறிஸ்டின் இருக்காங்க, சக்கிலி கிறிஸ்டின் இருக்காங்க. இவனெல்லாம் ஒன்று கூட நீ மாற்றவே முடியாது. இவங்கெல்லாம் நம்ம சொன்னதே தான். எனவே இந்த ஜாதி மதம்லாம் வந்து வேற அப்பாற்பட்டத்தை விட்டுருவாங்க. இந்த சபை என்ன சொல்கிறோமோ, நாங்கள் என்ன கற்பிக்கிறோமோ அதான். நீ சக்கிலி ரத்தத்தை கொஞ்சம் எடுத்துக்க, அப்புறம் இன்னும் அமட்ட ரத்தத்தை கொஞ்சம் எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிடு. இதில் சக்கிலி ரத்தம் பறைய ரத்தம் மட்டும் எடுத்துடும். 2 பார்க்கலாம். இந்த அடுக்கி வச்சுக்கிற ரத்தத்தில் பறைய ரத்தம் சக்கிலி ரத்தத்தை எடுத்துணும். 2 ரத்தத்துக்கு எல்லாம் தான் சிவப்பாக்குது. அது மாதிரி மக்களுடைய மனசில் இருக்கிறது பதிவு பண்ணுறதெல்லாம் வந்து ஜாதி அல்ல. அந்த அந்த ஆட்களுடைய அந்த குறிக்கோள் தன்மையானது, அதாவது விடாமுயற்சியாகப்பட்டது
அவங்களுக்கு ஜெயிக்கும். இவன் வந்து என்ன பண்ணுறானாக்கா இப்போ விஜய் வந்து காலேஜே போய் இப்போ நம்மள மாதிரி பிரச்சாரம் பண்ணலாவா, காலேஜே போய் சொல்லிட்டான். காலேஜே போய் சொல்லும்போது அந்த காலேஜில் இருக்கிற ஊதாங்கோல் பசங்க முழுசும் எங்கள் சின்ன மருமக வந்து பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கிக்கிறாங்க. எங்கள் சின்ன பையன் வந்து சென்னையில் வந்து ஓல்ட் லாட் மேனேஜர். இன்னொரு பையன் வந்து இங்கே இதில் ஏர்போர்ட்டில் ப்ரொஃபஸர் ஆகிறான், சூப்பர்வைசர் ஆகிறான். அவள் பொண்டாட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறான். இப்போ இவங்கெல்லாம் வந்து சபைக்கு போவாங்க, இவங்க தான் போதிக்கிறவங்க. எனவே இவங்க ஃபுல்லாகவே கண்டிப்பாக விசில் சின்னத்துக்கு தான் போடணும் அப்படின்னு ஆக்ட் பண்ணுங்க. இவங்க கைடு பண்ணுறாங்க. அதில் வேண்டி இப்போ நம்ம நீ போதிக்கிறத நீ சொல்லின்னு வர்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவன் கொடுக்குறான் போகிற அதுக்காக நீ சொல்லி போகிற. அதில் வேண்டி இப்போ உனக்கு அதே மாதிரி நம்ம கட்சிக்காரர் வேறு நான் அதில் வேண்டி அந்த கட்சி ஒரு சில விஷயம். இப்போ நாங்கள் வந்து முதல்லாம் வந்து டிஎம்கேவே தான் வச்சுருந்தோம். டிஎம்கே வச்சுட்டு இருந்ததுக்கா ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வந்து எம்எஸ் கிறிஸ்டியன். அவங்க 2 பேரும் ராஜீவ் காந்தி இந்து தானே, ராகுல் காந்தி தான் கிருஷ்ணன். அவனு தலைமுறையில் அவனு வந்து ராகுல் காந்தி கிருஷ்ணன், ராஜீவ் காந்தி கேளு. ராஜீவ்காந்தின்ற ராகுல் காந்தி அவங்க இன்னும் அந்த கிறிஸ்டியன்ஸுக்கு என்னென்ன ஓணுமோ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் மறைமுகமாக செய்திருவாங்க. ஏன்னாக்கா கவர்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது. அதனுடைய அவங்களுடைய பணத்தையே எடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓலை விட்டு எப்படி காசு வாங்குறானுங்களோ அது தெரியாது நம்மளுக்கு. ஆனால் காசு வந்துடும், காசு கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு கோயில் கட்டுறோன்னு வச்சுக்க, அந்த கோயில் அதை கண்டிப்பாக செய்வாங்க. அதை வேண்டி அதை நான் வந்து